அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். சூரத்துல் மாஇதாவில் 90வது வசனத்திலிருந்து 93வது வசனம் வரை அல்லாஹ் மதுவையும் சூதாட்டத்தையும் போன்றவைகளை அல்லாஹ் தடை செய்து விட்டான். மதுவையும் சூதாட்டத்தையும் அல்லாஹ் தடை செய்து விட்டான். அதற்குண்டான விளக்கங்களை சென்ற வாரம் பார்த்தோம். அது பற்றி உண்டான சில விளக்கங்களை, மீதமுண்டான விளக்கங்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அப்ப மது, சூதாட்டம் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டவை. அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை முழுமையாக தடை செய்து விட்டார்கள். இன்னொன்று சேர்த்து பார்த்தோம், அதை வியாபாரம் செய்வதும் மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டது, மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது என்ற விளக்கத்தையும் சென்ற வாரம் பார்த்தோம். மதுவை வியாபாரம் செய்வது கூட மார்க்கத்தில் தடை. சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மொத்தத்தில் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மொத்தத்தில் போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் மார்க்கத்தில் ஹராம் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மது மட்டும் கிடையாது, சாராயம் மட்டும் கிடையாது, இது அல்லாத போதை தரக்கூடிய எல்லா வஸ்துக்களும் மார்க்கத்திலே உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால தான் மேல உள்ள வசனங்களில் அல்லாஹ் பேசுவான், வஅதீயுல்லாஹ வஅதீயுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள், உங்களுடைய ரசூலுக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஃபஹ்தரு, இந்த மது விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. என்ன, மது அதை சார்ந்தவைகள் அத்தனையுமே ரொம்ப மோசமானது. மதுவும் சரி, அதை சார்ந்த அத்தனையுமே மோசமானது. மார்க்கத்தில் அதை சார்ந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தடை செய்கிறார்கள். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நானும்னா ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அப்போ எனக்கு சின்ன வயசு தான். ரசூலுல்லாஹ்வோட நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவினுடைய ஒட்டகத்தினுடைய தொழுவத்திற்கு நாங்கள் சென்றோம். ஒட்டகம்லாம் கட்டி போடுவாங்களா, அந்த தொழுவம், அந்த ஒட்டக தொழுவத்திற்கு நாங்கள் சென்றோம். நான் ரசூலுல்லாஹ் பின்னாடி வலது புறத்துல பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கேன். போய்கிட்டே இருக்கும் போது இடையில ஹசரத் சித்திகுல் அக்பர் அவர்கள் வந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, ரசூலுல்லாஹ்வோட இணையிறதுக்கு வந்தாங்க. அவங்க வந்த உடனே அவங்க இடத்தை நான் விட்டு கொடுத்து இடது புறத்துக்கு போயிட்டேன். எப்பவுமே ரசூலுல்லாஹ்வுடைய வலது புறத்தில் யார் தான் நிப்பா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் நிப்பாங்க. அதனால வயசில் மூத்தவரும் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருங்கியவரும் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க வந்த உடனே அவங்க இடத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் இடது புறத்துக்கு வந்துட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய வலது புறத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. 3 பேர் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். அந்த சபையில்
எதிர்த்தால் போல் வந்த ஹஜரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் வந்தாங்க. வலது போச்சு. இப்ப யார் வரா? உமர் ரலியல்லாஹு தஆலா. என்னமும் போயிரும், இடதும் பின்னாடி போயிரும். உமர் ரலியல்லாஹு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, டக்குன்னு பின்னாடி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மணி கண்ணியம் கொடுக்கணும், அவங்களுக்கு உண்டான அந்தஸ்தை அவங்க கொடுத்தாங்க சஹாபாக்கள். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா வந்ததை பார்த்துட்டு நான் இன்னும் பின்னாடி போயிட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய இடதுபுறத்தினுடைய அந்த பகுதியை உமர் ரலியல்லாஹு தஆலா எடுத்துக்கிட்டாங்க. நான் பின்னாடி நடந்து வந்தேன். 4 பேரும் சேர்ந்து ஒட்டகத்தினுடைய மதீனாவினுடைய ஒட்டகத்தினுடைய தொழுவத்துக்கு போனோம். தொழுவத்தின் மேடையில் ஏறின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுத்தி ஒரு பார்வை பார்த்தாங்க. அந்த தொழுவத்தில் மது நிரப்பப்பட்ட தோல் பைகள் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. மது பைகள் நிரப்பப்பட்ட தோலால் ஆன பைகள் தொங்க விடப்பட்டு இருக்கிறது அந்த ஒட்டக தொழுவத்தில். இப்ப மது தடை ஆயிருச்சு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா அப்துல்லா முத்தியாவை கொண்டு வான்னாங்க. என்ன சொன்னாங்க? முத்தியா. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு விளங்கல. முத்தியானா என்ன? பக்கத்துல இருந்த உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, தந்தை தானே, முத்தியானா கத்திப்பா. சில அரபி வாசகங்கள் அரபிக்கே தெரியாது. சில அரபி வார்த்தைகள் நமக்கு, சில தமிழ் வார்த்தைகள் தமிழ் பேசுறவங்களுக்கே தெரியாதா இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. முத்தியான ரசூல்லா கேட்கறாங்களே அப்படின்னா என்னன்னு தெரியலையே. அப்ப கத்தி. அப்ப ஓடி போய் நான் ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த தோல் துருத்தியால் நிரப்பப்பட்ட தோல் பையில் நிரப்பப்பட்ட அத்தனை மதுக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கத்தியால் குத்தி கீறி கிழித்து கீழே விட்டார்கள். குத்தி கிழிச்சு என்ன செஞ்சாங்க, அந்த மதுவை எல்லாம் கீழே விட்டுட்டாங்க. அந்த பையெல்லாம் அறுத்து அறுத்து தூக்கி எரிஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா மது என்ன ஆயிருச்சு, தடை செய்யப்பட்டு விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி எரிஞ்சிட்டு, அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், மது இது அல்லாஹ்வினிடத்திலே சபிக்கப்பட்டதுன்னா. இது அல்லாஹ்வினிடத்திலே சபிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அதை தொடர்ந்து அதை சார்ந்த விஷயங்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 விஷயங்களை சொன்னார்கள். மது அல்லாஹ்வினிடத்திலே சபிக்கப்பட்டது. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை அருந்துபவரும் பரிமாறுபவரும், எத? மதுவை. மதுவை அருந்துபவரும் அதை பரிமாறுபவரும் அந்த மதுவை விற்பவரும் அதை வாங்குபவர்களும் அதை சுமப்பவர்களும், அந்த மதுவை சுமப்பவர்களும், யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ அவரும், யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ அவரும், அதை பிழிபவரும், உட்கார்ந்து வேலை செய்யறாங்கல்ல, அந்த மது தயாரிக்கிறாங்கல்ல, அதை பிழிபவரும், அதை பிழிய சொன்னவரும், வேலை வாங்குறாரு பாருங்க, அதை பிழிய சொன்னவரும், அங்கே வேலை பார்ப்பவர்கள் அத்தனை பேரும், அதன் கிரயத்தை உண்பவரும், முதல் போட்டிருப்பான்ல, அதனுடைய கிரயத்தை உண்பவர்களும் அத்தனை பேரும் சபிக்கப்பட்டவர்கள். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிஞ்சு போச்சு. நான் சொன்னது கொஞ்சம் மெமரிக்கு வந்துருச்சா பை? மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துவேன். அதை அருந்துபவர், அதை பரிமாறுபவர், அந்த மதுவை விற்பவர், அந்த மதுவை வாங்கி சாப்பிடுபவர், அந்த மதுக்களை சுமப்பவர், யாருக்கு சுமந்து செல்லப்படுகிறதோ அவர், அந்த மதுவை தயாரிக்க கூடியவர்கள், அதாவது பிழிபவர்கள், அதை பிழிய சொன்னபவர்கள், அது மட்டுமல்லாமல் அங்கே வேலை பார்ப்பவர்கள், இன்னும் அதனுடைய கிரயத்தை உண்பவர்கள், இத்தனை பேரும் மதுவை சார்ந்த டோட்டல் அத்தனை பேருமே அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே பதிவு செய்வார்கள். இங்கே ஒரு கேள்வி, மதுவை சமையல் காடிக்காக வேண்டி பயன்படுத்தலாமா? அதாவது சமையல் காடிக்காக வேண்டி பயன்படுத்துறதுன்னா, நெருப்பு எரிக்கிறதுக்கு மண்ணெண்ணெய் ஊத்துறோம்ல, அந்த மாதிரி மதுவுல நெருப்பு ஊத்துனா மது பத்திக்கும். அந்த மாதிரி மண்ணெண்ணெய் பயன்படுத்துற மாதிரி மதுவை நாங்க நெருப்பு எரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாமா?
ஹசரத் அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யார் பை? ஹசரத் அபு தல்ஹா சொல்லுங்க. ஹசரத் அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், என் பராமரிப்பில் சில அனாதை சிறுவர்கள் இருக்கிறார்கள். என் பராமரிப்பில் சில அனாதை சிறுவர்கள் என் பராமரிப்பில் இருக்கிறார்கள். அந்த அனாதை சிறுவர்களுக்கு சொத்துங்கிறது இருக்குது. அந்த அனாதை சிறுவர்களுக்கு சொத்து இருக்குது. விட்டுட்டு அவங்க தாய் தகப்பனார் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த சிறுவர்களை, அனாதை சிறுவர்களை, எத்தீமான அந்த சிறுவர்களை என் பராமரிப்பில் எடுத்து நான் வளர்க்கிறேன். விட்டுட்டு போன சொத்து என்னன்னா அத்தனையுமே மது. விட்டுட்டு போன சொத்து என்ன? வாரிசு சொத்து மது. இடமோ வீடோ நிலமோ எல்லாம் கிடையாது. அந்த சிறுவர்களுக்காக வேண்டி விட்டுட்டு போன வாரிசு சொத்து எது? மது, சாராயம். விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நான் அது என்ன செய்யறது யா ரசூலல்லாஹ்? தடை செய்யப்பட்டுருச்சு. அது என்ன செய்யப்பட்டுருச்சு? குடிக்கிறதும் தடை, அதை விற்கிறதும் தடை. அது எல்லாமே தடையாகி விட்டது யா ரசூலல்லாஹ். இந்த அனாதை சிறுவர்களுக்கு சொத்தே அந்த மதுதான். இப்ப என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னாங்க, அவ்வளத்தையும் கொட்டிருங்கன்னா. அத்தனை என்ன செஞ்சிருங்க? கொட்டிருங்க. அப்போ அபு தல்ஹா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியா? அப்போ அபு தல்ஹா ரலியல்லாஹு கேட்ட உடனே கேட்டாங்க, சமையல் காடிக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ளலாமா? அந்த நெருப்பு பத்த வைக்கிறதுக்காவது அதை யூஸ் பண்ணிக்கலாமா? விறகுகளை மேல ஊத்தி நெருப்பு பத்த வைக்கிறதுக்காக வேண்டியாவது அதை பயன்படுத்திக்கலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுவும் கூடாதுன்றான். அதுவும் என்ன? நீ ஊத்த போகும்போது கொஞ்சம் வாயில ஊத்திக்கலாம். ஊத்த போகும்போது கொஞ்சம் வாயில, அப்படியும் ஏற்பட்டு விடுமே என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதுவை குடிப்பது மட்டுமல்லாமல் வேற எந்த பயன்பாட்டிற்கும் அதை நீங்கள் பயன்படுத்த கூடாது. எந்த பயன்பாட்டிற்கும் அதை நீங்கள் பயன்படுத்த கூடாது. சாப்பிட்டு கை கழுவுறதுக்கு கூட இங்க எரிக்கிறதுக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. மண்ணெண்ணை ஊத்தி நெருப்பை எரிக்கிறது மாதிரி சாராயம் ஊத்தி எரிக்கிறதுக்கே ஸல்லல்லாஹு அலைஹி என்ன கொடுக்கல? அனுமதி கொடுக்கல. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக தடை செய்தார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க விஷயம் என்னன்னா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இந்த கேள்வி கேட்காம இருந்திருந்தாங்கன்னா நம்மால் எல்லாமே அதுக்குத்தான் பயன்படுத்தியிருப்பான். ஆமா பை. ஏன்னா நம்மால் எதுலதான் கேப் கிடைக்கும்னு பார்ப்பான். ஒண்ணுல கேப் கிடைச்சிடலாம் நம்மால் பூந்துருவான். ஆமா பை, சாப்பிடக்கூடாதுன்னு ரசூல்லா சொன்னாங்க, குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. எல்லாம் கரெக்டு தான். நாங்க தான் எதுக்குமே உபயோகப்படுத்தலையே. அதனுடைய கிரயத்தையும் நாங்க வாங்கி சாப்பிடல பை. சும்மா மோரில சாக்கடையில கொட்டுறதுக்கு விறகு எரிச்சுட்டு போயிருவோம். இந்த பாயிண்ட்டுக்கு நம்மால் வந்துருவான் கடைசியில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் கேட்டு போடுறாங்க, அதுவும் கூடாது, அறவே கூடாது. மார்க்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்தார்கள். ஏன்னா அது அத்தனை பெரிய பாவம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உலகத்தில் ஒருவன் மது அருந்தி விட்ட பிறகு, உலகத்தில் ஒருவன் மது அருந்தி விட்ட பிறகு அதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்காதவர், அதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்காதவருக்கு சொர்க்கத்தில் மது அருந்துகிற பாக்கியம் தடை செய்யப்படும். இங்க குடிச்சிட்டாரு, சரி குடிச்சிட்டாரு, அல்லாட்ட என்ன செஞ்சிடணும்? பாவ மன்னிப்பு தேடிடணும், அல்லாட்ட தௌபா செஞ்சிடணும். அவர் குடித்து விட்ட பிறகும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடாமல் தௌபா செய்யாமல் இருந்து விட்டால் சொர்க்கத்தில் அவருக்கு மது அருந்துகிற பாக்கியத்தை இழந்து விடுவார். அது அவருக்கு தடை செய்யப்படும், மறுக்கப்படும் என்று சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனக்கு தெரிஞ்ச கூட உள்ள நண்பர்கள்ட்ட நான் சில விஷயங்களை பேசும்போது அவங்கள்ட்ட கேட்டேன், பை மது எப்படிப்பா இருக்கும், அதை நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன ஆகுறது உங்கள்ட்ட எப்படி சொல்றது, நீங்க பாட்டுக்கு சும்மா இல்ல
பாய் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப சிரமம் இல்ல பை, சும்மா கேட்கிறேன் விளையாட்டுக்கு. அப்போ சரி ஹசரத் உங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது சொல்லிடுவோம். ஒரே ஒரு தாட்டி அடிச்சிட்டேன் ஹசரத், ஒரே ஒரு தாட்டி அந்த மதுவை நான் குடித்து விட்டேன். அப்படி உள்ள சகோதரர்களுக்கும் சரி, சொன்ன சகோதரர்களுக்கும் இல்ல சொல்லாம எத்தனையோ பேர் உள்ளத்தில் வைத்திருக்கிற அத்தனை முஸ்லிமான சகோதரர்களுக்கும் இங்கே நான் ஞாபகப்படுத்துவேன், குடித்து விட்டோம், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றை செய்து விட்டோம், அல்லாட்ட தௌபா செஞ்சிடும். தௌபா செய்யலன்னா எங்க குடிக்க முடியாது, சொர்க்கத்துல கிடைக்காம போயிரும் பை. இங்க உள்ள மதுவெல்லாம் அது மது இல்ல, அல்லாஹ் மதுரமான மது ஒண்ணு தரையா செஞ்சு வச்சிருக்கிற, அதுதான் ஒரிஜினல் மது. ஆறு உங்களுக்காக வேண்டி நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்கிறான். அப்ப சொர்க்கத்தில் அந்த மது குடிக்கிற அந்த பாக்கியத்தை அவன் இழந்து விடுவான் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் ஷரீஃப்ல இன்னொரு ஒரு ஹதீஸ் வருது, 4076வது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போதை தரக்கூடிய ஒவ்வொரு மதுவும் ஹராம். ஏன்னா இப்ப ஸல்லல்லாஹு இந்த விஷயம் சொல்லலன்னு வைங்க, இது ஹலாலு இது ஹராம்னு அவனே பிரிப்பான். இன்னைக்கு அப்படி பிரிக்கிறாங்க பை. நல்ல வேளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை சொன்னாங்க, போதை தரும் ஒவ்வொரு மதுவும் ஹராம் தான், நீ எந்த பேர்ல வேணா அது வித்துக்க. ஏன்னா மதுங்கிற ஒரே ஒரு அந்த பாயிண்ட் எடுத்து அவன் பழைய நிறைய பேர்களை வச்சிருக்கிறான் வித்தியாசமா. நான் அந்த பேர்களை பதிவு செய்ய விரும்பல. அப்போ அந்த போதை தரக்கூடிய ஒவ்வொரு மதுவும் அது நீ எந்த பேர்ல வச்சு நடத்தினாலும் சரி அது மார்க்கத்துல ஹராம் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, போதை தரும் ஒவ்வொன்றும் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதாகும். யார் ஒருவர் தொடர்ந்து மதுவை அருந்தி அருந்தி பாவம் மன்னிப்பு கேட்காமல் அவர் இருந்து விடுகிறாரோ, மறுமையில் அவருக்கு சொர்க்கத்தில் மது தடையாகும், மறுமையில் அவருக்கு சொர்க்கத்தில் மது தடையாகும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஹதீஸை படிக்கும் போதே நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நபர்கள் சொர்க்கத்திலேயே நுழைய முடியாதுன்னா. அல்லாஹ் பாதுகாப்பானார். ரொம்ப பெரிய துர்பாக்கியசாலிகள் இந்த 3 பேரும். இந்த 3ல நம்ம வந்துடவே கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானா. 3 நபர்கள் சொர்க்கத்திலேயே நுழைய மாட்டார்கள் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1, செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவன். இன்னைக்கு இது யார்கிட்ட இல்ல சொல்லுங்க? பிஞ்சு குழந்தையில இருந்து பெரும் பெரும் அரசியல் சாம்ராஜ்யம் நடத்துகிறவர்கள் அத்தனை பேர்ட்டையும் செய்யற விஷயத்தை சொல்லி காட்டுறது இன்னைக்கு இருக்குது. ஆமா, பாவமே அறியாத 2 பிள்ளைங்க பேசிக்கிறத கவனிச்சா தெரியும். அன்னைக்கு செஞ்சன்ல, அவன் அன்னைக்கு கொடுத்தன்ல குர்ரா அவன். இதெல்லாம் அவங்க உள்ளத்துல நாம பதிய வச்சது. அதனாலதான் சின்ன பிள்ளைங்க மேல முன்னாடி இருக்கும் போது பெற்றோர்கள் பேசும்போது பார்த்து பேசணும். ஏன்னா அது அவனுக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிரும். வீட்டுல கணவன் மனைவி 2 பேர் செய்கிற உபகாரத்தை இவரும் சொல்லி காமிப்பார், அந்த பெண்ணும் சொல்லி காமிக்கும். செஞ்ச உபகாரத்தை சொல்லி காண்பிக்க கூடாது. அது கணவனா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவரா இருந்தாலும் சரி, நாட்டினுடைய தலைவரா இருந்தாலும் சரி, நண்பர்களுக்கு மத்தியிலையும் சரி, அரசியல்லையும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, எல்லா வியாபாரத்திலையும் சரி, செய்த உபகாரத்தை என்ன செய்யக்கூடாது பை? சொல்லி காட்டிடவே கூடாது. அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும். செஞ்சுட்டோம்னா அதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா எங்க பதிவாகணுமோ அங்க பதிவாயிருச்சு. செய்த உபகாரத்திற்காக வேண்டி அல்லாஹ் என்ன கொடுக்கணும்னு நானோ அது பதிவு செய்யப்பட்டது. நீ 10 பேர்கிட்ட பதிவு செஞ்சா அது நாசமா போயிடும். நான் தான் போய் அவனை தூக்கி விட்டேன், இப்ப அல்லாஹ் உன்னை தூக்க போறான். இது தேவையா? மைதுச பூரா இது தேவையா? செஞ்சிட்டல உதவிய அதோட மறந்துடணும். எங்க அல்லாஹ் பதிவு செய்யணுமோ அங்க அல்லாஹ் பதிவு செஞ்சிருவான். நான் சொல்றது புரியுதா பை? நீ ஏன் இது சொல்லி காமிச்சு அதுல நீ பெருமை தேடிக்கிறன்னா அந்த பெருமை ரப்புக்கு சொந்தம் பை. நீ செய்யல, அல்லாஹ் உன்னை செய்ய வச்சான்.
நீ செய்யல, அல்லாஹ் உன்னின் மூலமாக இந்த வேலையை வாங்கினான். செய்யறதெல்லாம் யார்தான்? அந்த ஈமான் இருக்கும்போது நீ எப்படி சொல்லி காமிக்கலாம்? அப்ப செய்த உபகாரத்தை உடனுக்குடனே அப்பவே மறந்துடணும். அதை ஒண்ணு செஞ்சுட்டோம்னா அது அவ்வளவுதான், ஹலாஸ், அப்பவே மறந்துடணும். அது சொல்லி காமிக்கிற கூடாது. அப்படி சொல்லி காண்பிப்பவர்கள் எங்க நுழைய மாட்டாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துல நுழைய முடியாது வை. இன்னும் ஆழமா போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் ஞாபகப்படுத்துவேன். ஏன்னா இந்த தொடர்ல அந்த விஷயம் பயான் இல்லை, இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துவேன். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செய்த உபகாரத்தை ஒருவன் சொல்லி காண்பிப்பதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? நாய் ஒன்ன சாப்பிட்டு விழுங்கின பிறகு வாயிலிருந்து கவ்வி எடுத்து வாந்தியோட கீழே வெளியே தள்ளும். தள்ளினதை மறுபடியும் அந்த நாய் கவ்வி திங்கும். அந்த மாதிரி நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தேவையா? சாப்பிட்டதை முழுங்க முடியாம நாய் வாந்தியோட கவ்வி கீழே விழுந்தத அந்த நாய் அப்படியே விட்டு போயிரும், மறுபடியும் அது எடுத்து வாயிலும் விழுங்கும். அந்த மாதிரி நீங்க செய்யற உபகாரத்தை சொல்லி காமிக்கிறது நாங்க சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாக்கணும். இவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோர்களை புண்படுத்துபவன் சொர்க்கத்துல நுழைய மாட்டான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்களை புண்படுத்துறது பெரிய பாவம், அது பெரும் பாவங்களில் சேர்ந்தது. அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். பெற்றோர்கள்ட்ட துவா வாங்குற பிள்ளைகளாக மாறணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவங்களுக்கு மனசு புண்படி உலகத்துல வாழ்ந்துடக்கூடாது. நீ புண்படுத்தினால் நீ சொர்க்கத்துல நுழைய முடியாது, வாழ்ந்த அர்த்தம் இல்லாம போயிரும் பை. மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருந்தாத குடிகாரன். இப்ப இங்கதான் நமக்கு பயானுக்கு தஃப்சீருக்கு இதுதான் தேவை. திருந்தாத குடிகாரன் கடைசி காலம் வரை குடிக்கிறானே என்றால் அவன் எங்க நுழைய முடியாது? சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று இமாம் நசை பதிவு செய்வார்கள் இந்த ஹதீஸை. அதனாலதான் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, மது என்பது தலைக்கு ஏறிவிட்டால், மது என்பது தலைக்கு ஏறினால் அதனுடைய விபரீதங்கள் மோசமாக இருக்கும் என்றார்கள். மது ஒரு ஆளுக்கு தலைக்கு ஏறிடுச்சுன்னா அதனுடைய விபரீதங்கள் மிகவும் மோசமாக இருக்கும் என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, மது தீமைகளின் அன்னை என்றார்கள். மது தீமைகளுடைய அன்னை என்றார்கள். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹதரத் அமீருல் மூமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மற்ற சஹாபாக்களுக்கு இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். முற்காலத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளர் வாழ்ந்தார். முற்காலத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளர் வாழ்ந்தார். அழகாக இருப்பார், பார்க்கிறதுக்கு நல்ல ஜீனத்தா அழகா இருப்பார். அவரை வசதி படைத்த ஒரு பெண் அடைய வேண்டும் என்று நோக்கம் கொண்டாள். நான் சொல்றது புரியுதா பை? முற்காலத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளர் வாழ்ந்தார், அழகாக இருப்பார். வசதி படைத்த ஒரு பெண் அந்த இறை நம்பிக்கையாளரை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். பணம் வசதி படைத்த பெண் என்ன வேணாலும் சாதிக்கலாம். அந்த இறை நம்பிக்கையாளரை தன் கைவசம் போட்டு அடைய வேண்டும் என்று அவள் பார்த்தாள். பணி பெண்களை ஒரு 3 பெண்களை அந்த இறை நம்பிக்கையாளர்கிட்ட அமுச்சு விட்டுச்சு. அந்த அம்மா பணி பெண்களை, வேலை செய்யக்கூடிய பணி பெண்களை ஒரு 3 பேர்த்த அந்த அம்மா அந்த இறை நம்பிக்கையாளர்கிட்ட அமுச்சு வச்சுச்சு. போய் அவரை எப்படியாவது சொல்லி இங்க கூட்டு வந்துருங்கன்ட்டு. என்ன சொல்லணும்ட்டு அந்த அம்மாட்ட இந்த 3 பேரும் கேட்க, அந்த அம்மா சொல்லி குடிச்சிட்டு, அவரு சும்மாலாம் கூப்பிட்டா அவர் வந்துட மாட்டார், அவர் இறை நம்பிக்கையாளரு, நீங்க ஒரு சாட்சிக்காக வேண்டி ஆள் தேவைப்படுதுன்னு கூட்டு வாங்கன்னா. ஏன்னா சாட்சிக்காக வேண்டி யாரைத்தான் நிப்பாட்டணும்? இறை நம்பிக்கையாளரை தான் நிப்பாட்டணும். இதை சொன்னா அவர் வந்துவாரு, கூட்டு வந்துருங்கன்ட்டு. 3 பெண்மணிகளும் போனாங்க, வேலை செய்யற பெண்மணிகள் 3 பேரும் போனாங்க. அந்த இறை நம்பிக்கையாளரை சந்திச்சாங்க. சந்திச்சுட்டு இந்த மாதிரி சாட்சிக்காக வேண்டி உங்களை அழைக்கிறோம் வாருங்கள் சொன்னோன்னு அவர் வந்துட்டார். அரண்மனைக்குள்ளால் உள்ளே அழைத்து வரப்படுகிறது அந்த இறை நம்பிக்கையாளரை. உள்ள நுழைஞ்ச உடனே கோட்டையினுடைய கதவுகள் மூடப்பட்டது.
கோட்டையை தாண்டி இன்னொரு வாசல் இருக்கும். அந்த வாசலுக்குள்ளே கூட்டு வந்தவன அந்த வாசலையும் மூடப்பட்டது. அரண்மைக்குள்ளான வாசலில் உள்ளே நுழைந்தார், அந்த வாசலும் மூடப்பட்டது. அரண்மனைக்குள்ளால் ஒரு அறை இருக்கிறது, அந்த அறைக்குள் அந்த பணிப்பெண்கள் உள்ள தள்ளிட்டு கதவை சாத்திருச்சுங்க. நான் சொல்றது புரியுதா பை? அந்த அறைக்குள்ளால் இறை நம்பிக்கையாளரை உள்ள விட்டுட்டு இவங்க என்ன சாத்திட்டாங்க? பின்னாடி 4 கதவு சாத்தப்பட்டு விட்டது. உள்ள அவர் மாட்டிக்கிட்டாரு. இறை நம்பிக்கையாளர் உள்ள போனதும் அந்த வசதி படைத்த பெண்மணி நிற்கிறாள். கதவு மூடினதுக்கு பக்கத்திலேயே ஒரு சிறுவன் இருக்கிறான். ஒரு சிறுவன் இருக்கிறான். அந்த சிறுவனுடைய கையில் கண்ணாடி கோப்பையில் மது இருக்கிறது. கண்ணாடி ஜக்கில் மதுவும் இருக்கிறது. அந்த இறை நம்பிக்கையாளர் பார்த்தாரு, அந்த சிறுவனையும் பார்த்தாரு. அந்த சிறுவன் கையில் வைத்திருக்கிற அந்த மது ஜக்கையும் பார்த்தார், அதில் மது இருக்கிறது. அந்த பெண்மணியும் நிற்கிறாள். அந்த இறை நம்பிக்கையாளர் கேட்டார், எதுக்கு என்ன அழைச்சிங்கன்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னுச்சு, சாட்சிக்காக வேண்டி உங்களை நான் கூப்பிடல, உங்களை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கே கூப்பிடப்பட்டது. என் ஆசைக்கு இணங்கு என்றால் அந்த பெண்மணி. அப்ப அந்த இறை நம்பிக்கையாளர் சொன்னார், முடியாது, அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். நான் அல்லாஹுக்கு பயப்படுபவன், அந்த தவறை நான் என்ன செய்ய மாட்டேன்? செய்ய மாட்டேன். அப்ப அந்த வசதி படைத்த பெண்மணி சொன்னால், எல்லா கதவுகளும் சாத்தப்பட்டு விட்டது, நீ இங்கே இருந்து தப்பிக்கவே முடியாது, நிர்பந்தத்திற்குள்ளால் நீ ஆகிவிட்டாய். 3 விஷயத்துல ஒன்னு நீ செஞ்சே ஆவணும்னுச்சு. எத்தனை விஷயம்? 3 விஷயத்துல ஒன்ன ஏதாவது நீ செஞ்சே ஆவணும்னு சொல்லிருச்சு. நிர்பந்தத்திற்குள்ளால் தள்ளப்பட்டார், இல்லாடி கதவு திறக்கப்படவே படாது. என்ன 3 விஷயம் அவர் கேட்டார் அந்த இறை நம்பிக்கையாளர். 1, இந்த மது குடி. 1 என்ன? அல்லாவால் தடை செய்யப்பட்ட இந்த மதுவை குடி. இல்ல அப்படின்னா இந்த சிறுவனை கொன்று. இல்ல அப்படின்னா இந்த சிறுவனை கொலை செய்து விடு. அப்படி இல்ல அப்படின்னா என் ஆசைக்கு இணங்கு என்றால். என் ஆசைக்கு இணங்கு. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு நீ போலாம் அப்படின்னுச்சு அந்த அம்மா. 1 என்ன பை? மது குடி. இல்லாட்டி இந்த சிறுவனை கொலை செய்து விடு. இல்லை என்றால் என் ஆசைக்கு இணங்கு என்றால் அந்த பெண்மணி, வசதி படைத்த அந்த பெண்மணி தலையை கீழே போட்டு ஒரு கணம் யோசித்தார். இப்போ வெளியே போகவே முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஏதாவது ஒண்ணு செஞ்சு தப்பிச்சாவணும். ஏதாவது ஒண்ணு செஞ்சு தப்பிச்சாவணும். விபச்சாரம், அந்த பெண்மணியினுடைய ஆசைக்கு இணங்குவது, அது 2 பேர் சம்பந்தப்பட்டது. அது 2 பேர் சம்பந்தப்பட்டது. இந்த பக்கம் அந்த சிறுவனை கொலை செய்வது, அதுவுமே 2 பேர் சம்பந்தப்பட்டது. நான் கொல்லணும், அந்த அம்மா அந்த பையன் கொல்லப்படணும். 2 பேர் சம்பந்தப்பட்டது. மது, நானே குடிக்கணும், நானே அல்லாட்ட தௌபா செஞ்சுக்கலாம். அவர் யோசிச்சாரு. எப்படி யோசிக்கிறார் பாருங்க. நிர்பந்த கட்டம், ஒன்னும் செய்ய முடியாது, ஏதாவது செஞ்சு தப்பிச்சாவணும். அதுக்கு என்ன வழி? இப்போ இந்த விபச்சாரமும் சரி, அந்த சிறுவனை கொலை செய்வதும் சரி, எத்தனை ஆள் சம்பந்தப்பட்டது? 2 ஆள் சம்பந்தப்பட்டது. இது மிகப்பெரிய ஒரு பாவமாக மாறிவிடும். மது வாங்கி குடிச்சிட்டு இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தினுடைய முடிவுக்கு வந்து விட்டார். குடிச்சிட்டு அல்லாட்ட என்ன செஞ்சுக்கலாம்? ஏன்னா இப்படி ஒரு நிர்பந்தம், ஒண்ணுமே செய்ய முடியாது. 4 அரண்மனை கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது, வெளியே போக முடியாது. 3ல ஏதாவது ஒண்ணு செஞ்சா ஒண்ணு அந்த அம்மா. மதுவை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன்ட்டு மதுவை வாங்கி குடித்து விட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு தான் இதை சொல்ல வராங்க. விஷயம் என்னன்னு கொஞ்சம் கவனிக்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை சொல்லும் போது ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை நான் இங்க ஞாபகப்படுத்துவேன். மது என்பது தீமைகளின் அன்னை என்றார்கள். ஹதரத்து சையதுனா அமீருல் முஃமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஆளு மதுவை குடிச்சதும் அது தலைக்கு ஏறி சிறுவனை கொலை செய்து விட்டார். அந்த பெண்ணிடத்திலும் தவறாக நடந்து கொண்டு விட்டார். இது எந்த விபரீதம்? அந்த அம்மாவனுடைய ஆசைக்கு இணங்கிருந்தா அது அதோட போயிருக்கும். அந்த சிறுவனை கொலை செஞ்சுட்டா அதுவும் அதோட போயிருக்கும், வெளியே ஓடி இருப்பாரு.
இவர் என்ன நினைப்புல நினைச்சிருக்கிறாரு, இது 2 பேர் சம்பந்தப்பட்ட குற்றமாயிரும் அப்படி, இதுவே குடிச்சிட்டு என்ன ஆயிரலாம், இங்க இருந்து ஓடிரலாம்னு நினைச்ச அந்த ஆளு மதுவினுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய விபரீதத்தை இங்கே உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. அது அந்த மனுஷனுடைய தலைக்கு ஏறி 3 பாவங்களுக்கும் ஆட்பட்டு விட்டார். போச்சா? அது அத்தனை பெரிய பாவமான செயல் என்கிறார்கள் ஹதரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா. விளக்குவதற்காக வேண்டியே முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஹதீஸை இங்க பதிவு செய்யறாங்க. நசையில வருது இந்த ஹதீஸ். அது அவ்வளவு பெரிய மோசமான பாவம் மது. அடுத்த தவறுகள் செய்யக்கூடியதற்கு இது இலகுவாக்கும். இந்த மது குடித்து விட்டால் உனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாது. மற்ற தவறுகளையும் பாவங்களையும் உன்னை தொடர்ந்து அது செய்ய வைக்கும் என்கிறார்கள் ஹதரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னாங்க, விபச்சாரம் புரிபவன் விபச்சாரம் புரிகிற பொழுது அவன் இறை நம்பிக்கையாளனாக இருக்க மாட்டான். ஒரு திருடன் திருடுகிற பொழுது அவன் இறை நம்பிக்கையாளனாக இருக்க மாட்டான். மது அருந்துபவன் அவன் மது குடிக்கிற பொழுது அவன் இறை நம்பிக்கையாளராக இருக்க மாட்டான் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ஹதரத் அஸ்மா பின்த் யஸீத் அஸ்-ஸகன் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யஸீத் அஸ்-ஸகன் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒரு தடவை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் அந்த மஜ்லிஸில் அமர்ந்திருந்தோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வா அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஃபஹ்தரு, இந்த மது விஷயத்தில் உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்கிறார்கள். அல்லாஹ்வும் உங்களை எச்சரிக்கிறான் என்றார்கள் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவன் மது அருந்தி விட்டால் 40 நாட்கள் அவன் மீது அல்லாஹ் ஓப்பு கொள்ள மாட்டான். அல்லாஹ் அவனை ஏத்துக்கவே மாட்டான். எத்தனை நாள் பை? அவன் ரஹமத்தினுடைய பார்வையிலிருந்து விலங்கி இருந்தா அவன் மனுஷனா? அவனை அல்லாஹ் ஓப்பு கொள்ள மாட்டான் என்கிறார்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓப்புனா என்ன? அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான், ஒப்புக்கொள்ள மாட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் அவனை ஏற்றுக்கொள்ளுவதில்லை 40 நாட்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மது அருந்தி விட்டு ஒருவன் அதே நிலையில் மரணித்து விட்டால், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்க மறுத்த பாவிகளில் அவன் எழுதப்படுவான். அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்க மறுத்த அந்த பாவிகளில் அவன் எழுதப்படுவான் என்றார்கள் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் குடித்து விட்டான், அல்லாஹ்வினிடத்தில் அவன் பாவ மன்னிப்பு தேடட்டும், அல்லாஹ் மன்னிப்பான் என்றார்கள் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவன் தௌபா செய்த பிறகு மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்கிறான். இப்ப அதுக்கு என்ன பதில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறாங்க, ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அஸ்-ஸகன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பேர் ரொம்ப கடுமையா இருக்குது, வாயிலே நுழைய மாட்டீங்க. ஹஜ்ரத் யஸீத் அஸ்-ஸகன் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருவன் குடித்து விட்டான், அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிட்டான், மறுபடியும் குடிக்கிறான், தௌபா செய்கிறான், மறுபடியும் குடிக்கிறான், தௌபா செய்து விட்டு குடித்து கொண்டே இருக்கிறான், இதே வழக்கமாக அவன் வைத்திருக்கிறான், அவன் நிலைமை என்ன என்று கேட்கிறார்கள் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதே நிலையில் அவன் ஹயாத் இருக்கிற வரை இருந்து விட்டால் தீனத்துல் கபால் என்ற பானம் அவனுக்கு கொடுக்கப்படும். எந்த பானம்? தீனத்துல் கபால் என்ற பானம் அவனுக்கு கொடுக்கப்படும். சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தீனத்துல் கபால்னா என்னன்னு கேட்டாங்க. சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நரகவாசிகளுக்கு நரகத்தில் கொடுக்கிற சீலும் சலமும் என்றார்கள். அந்த பானம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தனை பெரிய விபரீதங்கள் இந்த மதுவின் மூலமாக இருக்கிறது என்கிறாரு மார்க்கம். குர்ஆனும் ஹதீஸும் மது விஷயத்தில் நமக்கு முழுமையான தெளிவை கொடுத்திருக்கிறது. அந்த பாவத்தை விட்டு அல்லாஹ் நம்மவர்களையும் இந்த உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அடுத்தடுத்த வசனங்களில் ரப்பு என்ன பேசுகிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களிலே பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, வ நஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்,
والحمد لله رب العالمين. وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.